என்ன பையன் என்னம்மா எவ்வளோ நேரம் ரொம்ப கூப்பிட்றா? ஏய் இப்போ தானடி அரை மணி நேரத்துக்கு முன்னே கூட்டிகிட்டு போய் ஆட்டம் போடுறேன். இப்போ தானே கூட்டிகிட்டு போயிட்டு உன்னை பாத்ரூம் பார்க்க வச்சு கூண்டுக்குள்ளே வச்சு விட்டுட்டு அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போனேன். ஓஹோ, நீ தெம்பாயிட்டேன்னு சொல்ல வரையா? நீ தெரிந்தவே மாட்ட பைய பார்த்தீங்களா? அடங்க மாட்டாளுங்க. இதுக்கப்புறம் நம்ம சொன்னோம் வண்டு கொடுத்தா வலையில் தங்காதும்பாங்க இல்லையா? அடங்குறாளை பற்றியா? எல்லோரும் அட்டாச்மெண்ட்டு சரி ஆகிட்டாங்க மேடம். கூண்டு விட்டு வெளியே வர்றாங்க. ஆனால் காலையில் வரைக்கும் வெளியே தாங்க படுத்துருந்துச்சு. கூண்டை விட்டு கூண்டுக்குள்ளே போக மாட்டேங்க. சரி விட்டுட்டேன். நல்லா படுத்துருந்துச்சு. வந்து அந்த பெட்ஷீட் எல்லாம் போற்றி விட்டு சூப்பராக வாழாடிச்சு. கூட்டிகிட்டு போய் பாத்ரூம் போக வச்சுட்டு கொண்டு வந்து உள்ளே விட்டுட்டு 2 ஆடு நடிச்சு நம்ம வீட்டு பிள்ளைய அந்த 2ஐயும் கொண்டு போய் வெளியே ஊட்டி இப்போ தான் உள்ளே வர ஓலை இட்டுட்டு கிடக்குறான். ஓன்னு பையன் கம்முனருன்னு இருக்கிறான். வேகமாக அதில் உள்ள தள்ளி அடைச்சிட்டு பாருங்க. டெமோ காட்டுறேன். தலை போட்டிருக்கு. சுதன் கூட்டு போயிட்டேன் நான் உள்ளே. சேச்சா உள்ளே இருங்க. உள்ளே ஃபேன் இதுக்கு வேஸ்ட்டாக ஓடுது. நான் தான் 2 அங்கே இருக்கா? சரி பார்த்துக்க. என்ன கை கொடுக்குறாளா? கொடுக்க சொல்ல. செட் ஆகிட்டாங்க. கை கொடு பைய. கை கொடுத்துரு. கை கொடுக்குறாளா? கை கொடுக்க சொல்ல. பாரு தலையை ரகசியமாக கொடுத்தா பாரு. கொஞ்சம் சொல்லு. தலையை தடவி கொடுக்க சொல்லு. உள்ளுக்குள்ளே இருக்க மாட்டேங்கிறாமா. கத்துறாலுமே. எப்போ இருந்துமா கூப்பிட்டு இருந்தா? அப்போல்லாம் நான் எந்திரிச்சதுலேருந்து கூப்பிட்டு. அச்சோ, எதுக்கு பையன் கூப்பிட்ற? நீனு உடம்பு சரியில்லைன்னா சமத்தா படுத்துக்குதுமா. உடம்பு சரியாயிடுச்சு. இப்படி கூப்பிட்டே இருந்தால் பக்கத்தில் என்ன பண்ண நினைப்பாங்க? நான் இப்போ தான் இவளை கூட்டிகிட்டு போய் பாத்ரூம் போக வச்சுட்டு கொண்டு வந்து ஜிம்மி ஒதுக்குள்ள ஒடியான்ட்டு இவளை பார்த்துட்டு பாஞ்சு அதனால கொண்டு போய் கேஜுக்குள்ளே வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு இந்த இவன் எங்கே போவாலும் அங்கேயே போய் ஒரு ரவுண்டு மட்டும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். பாரு இனிமேல் அடங்க மாட்டாங்க இவங்களை அடாப்ஷன் போடுற வேண்டியதான். எல்லாம் மெடிசன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். இன்னொரு 1 வாரத்துக்கு மாத்திரை மருந்து கொடுத்தா போதும். அப்புறம் 7 வேக்சின் போட்டுடலாம். இப்போ யாராவது அடாப்ஷன் எடுத்துக்கோங்கப்பா பைரவியை. நல்லா பார்த்துக்கிறவங்க, இட வசதி இருக்குது, நான் நல்லா பார்த்துக்குவேன், கட்டி வைக்க மாட்டேன் அப்படின்றவங்க எடுத்துக்கலாம். எல்லோரும் சொல்கிறீங்க நீங்களே வச்சு பார்த்துக்கங்க மேடம்னு. அது எப்படி சாத்தியப்படுன்னு சொல்லுங்கள் நீங்களே. நானே ஆதிவே அடாப்ஷன் கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா நான் வீட்டோட என் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆளாக இருந்துச்சுன்னா எனக்கு 1 நபரோ 2 நபரோ 3 நபரோ போதுன்னு இருந்துக்கலாம். ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது இல்லையா? நான் ரெஸ்கியூ பண்ணுறேன், அடிப்பட்ட ஜீவன்களை எடுத்து பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா இவங்களை வச்சு பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஃபுல்லாக அழகாயிட்டா, ரெடி ஆகிட்டா, சூப்பராக இருக்கிறான் பாருங்க. அதனால இவளை யாராவது நல்லா பார்த்துக்குவேன். பைரவி எத்தனையோ பேர் பார்க்குறீங்க இல்லையா? எனக்கு பிடிச்சிருக்கு பைரவி, நான் பார்த்துக்க அன்பாக இருப்பேன் அப்படின்றவங்க மீதி இருக்கிற நாட்கள் அவளுக்கு அன்பை கொடுங்க. பார்க்குற பார்வை பற்றியா? நரி என்ன நீ அட்டகாசமாயிட்டேன், ரொம்ப தெளிவாயிட்டேன்னு ரொம்ப ஓவராக பண்ணுறேன் சேட்டேன். கத்துனியாமல் எதுக்கிட்டி கத்திக்கிட்டு இருக்கிற? ஆணு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறா. பையே சிந்து பைரவி ராகம் பாடுவா. இந்த பேர் இந்த வேலை செய்யவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நான். எதுக்கு நீ கத்திகிட்டு இருக்கிற? பைமா என்னை பாரு ஃபஸ்ட்டு. பார்க்க மாட்டியா? பாரு நீ சேட்டை பண்ணுறதுக்கு பாரு. நான் அட்டி வெளுக்க போகிறேன் பாரு உன்னை. நான் எதுக்கு உள்ளே இருந்து கத்துனேன்? இப்போ தானே போட்டேன். நைட் ஃபுல்லாக வெளியே தானே இருந்தேன், கூண்டுக்குள்ளேயே இருந்தேன். இப்படி கத்தலாமா? அக்கம் பக்கத்தில் என்ன நினைப்பாங்க? சேட்டை பண்ணக்கூடாது. அடாப்ஷன் போகிறியா? ஒரு நல்ல வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டேன். நான் வந்து பார்த்துக்கிறேன். வீக்லி ஒன்ஸ். ஓகே, வாரத்தில் 1 நாள் வந்து பார்த்துக்கிறேன் பைரவி. அப்படி தான் பண்ணணும். சரியாம்மா? அம்மா வேறு வீடெல்லாம் மாற்றி ஒரு வசதியாக அமைஞ்சிருச்சுன்னா கூப்பிட்டு வந்துக்கிறேன். இல்லை யாராவது வச்சு வளர்க்க விருப்பம்னா கூட கூப்பிட்டு போகிறேன். விட்டுட்டு வந்துடுறேன். சரியா? அவள் தான் கரெக்டு.